ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். கிலுகிலுப்பை காட்டி வந்த ஆட்சி. விஜய் மீது உதயநிதி நேரடி தாக்கு. தஞ்சையில் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் இல்ல திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசினார். இந்த 10 நாட்களிலே மக்கள், பல பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ்கள் இந்த ஆட்சியுடைய உண்மையான முகத்தை ஏற்கனவே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளாக நிச்சயம் இந்த ஆட்சியாளர்களை நிறைய தானாகவே எக்ஸ்போஸ் ஆவாங்க. போக போக இன்னும் பலருக்கு பல உண்மைகள் தெரிய வரும். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். தாயின் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிழப்பு ஆட்டி விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆற்றவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா அந்த குழந்தை கிளுகிழப்ப காட்டுறவங்க கிட்ட நிரந்தரமா எழுதுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியும். தாயோட முகத்தை நிச்சயம் தேடி பார்க்கும். தாய் கிட்டதான் மீண்டும் திரும்பி வரும். அது மாதிரி இப்ப கவர்ச்சி மாயஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல சூரியன் ஒருபோதும் மறையாது, அது மறுபடியும் உதிக்கும். அதன் ஒளியில தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். கேரளாவில் மலர்ந்தது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. முதல்வர் உட்பட 21 பேர் பதவியேற்பு. கேரளாவில் கடந்த ஏப்ரல் 9 சட்டசபை தேர்தல் நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப், காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி இடையே முக்கிய போட்டி நிலவியது. மே 4 ஓட்டுகள் எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியானது. கேரள சட்டசபையில் மொத்தம் 140 இடங்கள் உள்ள நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி 102 இடங்களில் வென்றது. கேரளாவை தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப் கூட்டணி வெறும் 35 இடங்களில் மட்டுமே வென்றது. பாஜ 3 இடங்களை கைப்பற்றியது. இதை அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின் கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சதீஷன் காங்கிரஸ் சட்டசபை கட்சி தலைவராக தேர்வானார். ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் இன்று நடந்த பதவியேற்பு விழாவில் கேரள முதல்வராக சதீஷன் பதவியேற்றார். ரமேஷ் சென்னிதலா உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் என 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அனைவருக்கும் கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல், பிரியங்கா, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உட்பட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான பினராயி விஜயன், பாஜ மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய முதல்வர், அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிளாட்ஃபார்மில் நின்ற பாசஞ்சர் ரயிலில் தீ, பயணிகள் பதறி அடித்து ஓட்டம். பீகார் மாநிலம் சாசாராம் ரயில் நிலையத்தில் சாசாராம் பாட்னா பயணிகள் ரயில் பிளாட்ஃபார்மில் நின்றிருந்தது. திங்கட்கிழமை என்பதால் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் செல்வோர் என பலரும் ரயில் நிலையம் வந்ததால் இன்று காலை ரயில் நிலையத்தில் கூட்டம் களை கட்டியது. அப்போது பிளாட்ஃபாரத்தில் நின்றிருந்த சாசாராம் எக்ஸ்பிரஸின் ஒரு பெட்டியில் இருந்து கரும்புகை கிளம்பியது. ரயில் பெட்டி தீப்பிடித்து எரிவதை பார்த்த பயணிகள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடினர். உடனே சிலர் ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். காற்றின் வேகத்தின் தீ மளமளவென பரவியதில் ஒட்டுமொத்த பெட்டியும் தீயில் கருகியது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தீப்பிடித்த ரயில் பெட்டியில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை. நேற்று திருவனந்தபுரம் டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் தீப்பிடித்த நிலையில் இன்று பீகாரில் பாசஞ்சர் ரயிலில் தீப்பற்றிய சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தாவேகாவுக்கு ஆதரவு தந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணிதான். திருமாவளவன் பகிரங்க அறிவிப்பு. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தாலும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் முதல்வராவது எளிதல்ல. ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்றுதான் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தோம். பாஜ ஆதரவு கட்சி என தாவேகாவை விமர்சித்துள்ளேன். அதில் மாற்று கருத்து இல்லை. என்னை முதல்வராக்க திமுக அதிமுக தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் அணுகவில்லை. பலரும் யூகங்களாக எழுதியதை வைத்தே அது பற்றி தெரிந்து கொண்டேன். தாவேக அரசின் அமைச்சரவையில் நாங்கள் ஒருபோதும் இடம்பெற மாட்டோம். 2 இடங்களை வைத்துக் கொண்டு நான் யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியமில்லை என திருமாவளவன் கூறினார். அரசியலுக்கு தற்காலிக ஓய்வு முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் அறிவிப்பு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார். 19,128 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் மதார் பத்ருதீனிடம் தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் அரசியலில் இருந்து சில காலம் ஓய்வெடுக்க உள்ளதாக தியாகராஜன் அறிவித்துள்ளார். அடுத்த தேர்தல் வரை ஒரு சில காலத்திற்கு நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கப் போவதில்லை என்ற யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பொது சேவை ஆற்ற வேண்டும், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உந்தும் காரணியாக இருக்க வேண்டும் என்ற எனது ஆர்வம் சற்றும் குறையவில்லை. புதிய ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் நான் மீண்டும் வருவேன் என தியாகராஜன் கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் செம்மலை. முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பிவிட்டு கட்சியில் இருந்து செம்மலை விலகியுள்ளார். அதிமுக மூத்த தலைவரான இவர் ஜெயலலிதா ஆட்சியில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். சட்டசபை துணை சபாநாயகராகவும் பணியாற்றியுள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த புள்ளைய காப்பாத்துங்கனே, மாணவி துடிதுடிக்கும் பகீர் காட்சி. திருச்சி காஜாமலை பகுதியில் இளைஞன் ஒருவன் கல்லூரி மாணவியை கல்லால் தாக்கி மயக்கமடைய செய்தான். ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த நிலையிலும் கல்லால் முகத்தில் அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினான். தாக்குதல் நடக்கும் போதே இளைஞனை சுற்றி வளைத்த பொதுமக்கள் அவனுக்கு தர்மாடி கொடுத்தனர். சுயநினைவு இன்றி கிடந்த மாணவியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய இளைஞனை கைது செய்தனர். முதல்கட்ட விசாரணையில் இருவரும் காதலர்கள் என்பது தெரியவந்துள்ளது. கைதான இளைஞன் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர். திருச்சி தில்லை நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். மாணவி காஜாமலையில் உள்ள கலை கல்லூரியில் படிக்கிறார். இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தனது காதலனிடம் மாணவி கூறியுள்ளார். எதுவாக இருந்தாலும் நேரில் பேசலாம் என அவரை அழைத்ததாக கூறப்படுகிறது. அதனை நம்பி வந்த போதுதான் வாக்குவாதம் முற்றி மாணவி மீது தாக்குதல் நடந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.